எங்கள் ஊர்லேயே ஃபேமஸான மன்மதப்பா டாக்டர்னு ஒருத்தர் உண்டு. அவர் வந்து குளுசை தருவார். அந்த குளுசெல்லாம் எம்மியாக இருக்கும். காய்ச்சல்னு போனாலும் அங்கே போயிட வேண்டியதான். அப்புறம் இந்த தண்ணியில் ஒரு மாதிரி குலுக்கி குலுக்கி ஒரு சவுண்டு கேட்கும். அந்த குலுக்கி தண்ணி தருவாங்க. அதை குடித்தாலே காய்ச்சல் தீர்ந்துருங்க. அதில் என்ன கலப்பாரு என்ன அது எதுவுமே தெரியாது. அது மன்மதப்பா டாக்டர். எல்லாரும் கலாய்ப்பாங்க. ஆனால் அது மன்மதப்பா அது சம பிரசித்தி பெற்றவர். ஆனால் அவர் அப்போவே காலம் சொல்லிவிட்டார். இப்போ நம்ம இந்த கவர்மெண்ட்டில் இருந்தா ஆயுர்வேதிக், அதாவது லேகியம் எம்மி டேஸ்ட்டாக இருக்கா இல்லைன்னா எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி அப்படின்னு நோண்டி கையெல்லாம் நல்லா க்ளீனாக தான் இருக்கு. அதான் ஹிந்தி நல்லா கட்டியாக இருக்கும், உருண்டையாக இருக்கும். இப்போ இது கொஞ்சம் டப்பாக்குள்ள எடுத்தாரு, நல்லா கொஞ்சம் லூஸாக தான் இருக்குது. டேஸ்ட் பார்ப்போமா? நல்லா இனிப்பாக இருக்கா, கசப்பாக இருக்கா, புளிப்பாக இருக்கா? மனமே அப்படி இருக்கு. இந்த அல்வா மாதிரி இருக்கு. அல்வா இல்லை, அரவணை மாதிரி. ஆஹா, அப்படி இனிப்பா நல்லா தித்திப்பா. இன்னும் சாப்பிட்டுப்பேன். இந்த வரல ஒன்று வறுக்கலாம் போடா. அடுத்தால இந்த வரலாம். இப்படி காட்டக்கூடாது, இல்லை காட்டினா தப்பு. இவ்வளோதாங்க. ஆயுர்வேத மருந்து வாங்க, இது உங்களுக்கு கிடைக்கும். கேட்டுவாங்க, லேகிருந்தாங்கன்னு கேளுங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கேளுங்க, ஃப்ரீயாக தருவாங்க. வெயிலோடு விளையாடி வெயிலோடு உறவாடி வெயிலோடு மல்லு கட்டி ஆட்டம் போட்டோமே.